வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணி மோதுகின்ற த ஆசிஸ் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு போட்டி. உலகத்தில் வரலாறு மிக்க ஒரு டெஸ்ட் இந்த ஆசிஸ் தொடர சொல்லலாம். முதலாவது போட்டியை நம்முடைய ஆஸ்திரேலியா அணி கைப்பற்றியிருக்காங்க. இப்போ இரண்டாவது போட்டியில முதலாவது டே ரிவ்யூவோட தான் நான் வந்திருக்கேன். முதல்ல துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட நம்மளுடைய இங்கிலாந்து அணி 325 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகளை இழந்திருக்காங்க. முதல்ல துடுப்பாடம் ஆட வந்த நம்மளுடைய ஷாக் 76 ஓட்டங்கள் 93 பந்துகளில் 11 பவுண்டரியை விளாசி இருந்தாரு. அதுக்கு பேர்ந்து வந்த வீரர்கள் எவருமே சோபிக்கவில்லை. 2 பேர் டக் அவுட்ல சென்றிருந்தாங்க. ஒன்று அதுல டக்கும் ஒருத்தர். சரி, அது ஜோக்காவே வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ ஜோ ரூட் மிகவும் அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த களத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை என்றதை காட்டியிருந்தாரு. 135 ஓட்டங்கள் 202 பந்துகளில் 15 பவுண்டரி, ஒரு சிக்ஸர்கள். இன்னும் களத்துல நிற்கிறார். நோட் அவுட் பேட்ஸ்மேனா இப்ப வரைக்கும் களத்துல நிற்கிறார் ஜோ ரூட். அடுத்தது ஹரி ப்ரூக் 31 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருந்தார். பென் ஸ்டோக் ரன் அவுட் ஜோஸ் இங்கிலீஷ் அடிச்சிருந்தாரு 19 ஓட்டங்களுடன், அவரும் ஆட்டம் இழந்திருந்தாரு. அதுக்கு பேருந்து ஸ்டீமித் டக் அவுட் ஆயிருந்தாரு. வில் ஜாக்ஸ் 19 ஓட்டங்கள். இவ்வளவு ஓட்டங்கள் தான் மிகவும் வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஓட்டங்களாக இருக்கு என்று சொல்லணும். பெரிதளவான துடுப்பாட்ட வீரர்கள் சோபிக்கவில்லை என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். என்றாலும் மிச்சில் ஸ்டார்க் மிகவும் அற்புதமான ஒரு பந்து வீச்சு. 19 பந்து பரிமாற்றங்கள், 6 இலக்குகள், வெறும் 71 ஓட்டங்களை விட்டு கொடுத்து. மிச்சில் நேயர் ஒரு இலக்கு, அதே மாதிரி போனட் ஒரு இலக்கு, மொத்தமாக 9 இலக்குகளை கைப்பற்றியிருக்காங்க. நாளைய தினம் டே 2ல உங்களை சந்திக்கிறேன். டே 2ல ஸ்டீவன் ஸ்மித், மானஸ் லபுஷன், ராவிஸ் கெட்டோட நோக்க பெரும்பாலும் பார்க்கலாம். ரெண்டதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் எம்ஜே பவி. மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப், லைக் கைஸ். டட்டா.